ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் அருண். இந்த வீடியோவில் நம்ம ஐபிபிஎஸ் எக்ஸாமில் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது, ஸோ செக்ஷன் வைஸில் நம்ம என்ன மாதிரி தவறுகளை பண்ணுறோம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு சில விஷயங்களை ஒரு சில புத்தகங்களை படித்ததையும் நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் மோட்டிவேஷன் அப்படின்றத தாண்டி நம்ம ஆர்கனைஸ்டா இருந்தாதான் இந்த ஐபிபிஎஸ் எக்ஸாமை வின் பண்ண முடியும். ஐபிபிஎஸ் எக்ஸாமை தாண்டி வேற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுமே லைஃப்ல, நான் ஒரு ஸ்கில்லை கத்துக்க போறேன், இல்லைன்னா நான் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போறேன், ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றதுக்குமே இந்த விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நான் சொல்ல போற விஷயம் ஓகேவா? சரி, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த டேட்டா, நான் சொல்ல போற விஷயங்கள் அப்படின்றது உங்க மைண்ட்ல நிற்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இதுதான் நீங்க நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்மளோட வெப்சைட்ல கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் ப்ளஸ் இந்து வெக்காபுலரி கோர்ஸ் மற்றும் சில கோர்சஸையும் கொடுத்துட்டு வரோம். mark2officer.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம சைட்டை பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன். சரி, எக்ஸாம்ல டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எதுக்கு, ஏன், எதனால நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிகினரா இருக்கோம் அப்படின்னா நம்ம பேசிக்ஸை ஃபர்ஸ்ட் படிப்போம், கரெக்டு தானே? ஸோ பேசிக்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் படிப்போம், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மார்க் டெஸ்ட் வெப்சைட்ல வாங்குவோம், வெப்சைட்ல வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி செக்ஷனல் வைஸ் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்றத கண்டிப்பா பார்க்கணும். ஸோ செக்ஷனல் வைஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயே சொல்றேன். ஸோ பிலிம்ஸ்லயே நீங்க டாபிக் வைஸ் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல டைம் மேனேஜ்மெண்ட்ல நாலேஜ் அப்படின்றது மட்டும் முக்கியம் இல்லை அப்படின்றத ஏன் போட்டிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நீங்க பேசிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ பேசிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நான் எக்ஸாம்ல போயிட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்றது எந்த வித பாஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நாலேஜை வளர்த்துக்கோங்க. எக்ஸாம்ல என்னென்ன சிலபஸ் அப்படின்றது, இப்போ ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பியூ எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா அதுல இங்கிலீஷ் ப்ரிலிம்ஸ்ல என்ன டாபிக்ஸ் வரும், ரீசனிங்ல என்ன, குவான்ஸ்ல என்ன அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். பேசிக்கை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண பிறகுதான் இந்த ஸ்பீட் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஸோ ஸ்பீடு மட்டும் பத்தாது, ஸ்பீடு, அக்யூரசி அண்ட் டைமிங் அப்படின்ற 3 விஷயத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அப்படின்றத நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மைக்கேல் டேவிஸ் அப்படின்ற ஒரு ஒரு இன்ஃப்ளூஷியல் ஒரு இன்ஃப்ளூஷியல் பீப்புள் அவர். ஸோ அமெரிக்கன் ஜாஸ் மியூசிஷியன், அவர் ஒன் ஆஃப் த அமெரிக்கன் ஜாஸ் மியூசிஷியன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, டைம் இஸ் நாட் தி மெயின் திங், இட் இஸ் தி ஒன்லி திங். டைம் அப்படின்றது ஒரு ஒரு மெயின் திங் கிடையாது, பட் அது மட்டும் தான் ஒரே விஷயம். ஸோ எக்ஸாம்ல ஒரு கொஷினை, சரி ஓகே, அந்த கொஷின் பார்ட்ல நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ டைம் அப்படின்றது நாலேஜை பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது, நம்மளுக்கு அதில் ஸ்பீடு வரணும், அக்யூரசி வரணும், ப்ளஸ் அந்த ஸ்டிப்புலேட்டட் டைமில் நம்ம அந்த ஒரு விஷயத்த முடிக்கணும். சரி, நான் ஒரு புத்தகம் படித்தேன்னு சொன்னல. ஸோ ஒரு ஒரு சூப்பரான ஒரு புக்கு நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு அதுக்கு நீங்கள் ரிவ்யூ பார்த்தாலுமே நிறையா இருக்கும். அதே மாதிரி பாட்காஸ்ட் இருக்கும். புக்கு படிக்க முடியாதவங்க பாட்காஸ்ட் கேளுங்க. ஸோ த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் தி ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள், ஸ்டீஃபன் கோவே அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவரு அதுல போய் பாத்தீங்க அப்படின்னா வின்னிங் பீப்புள், அதாவது நான் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்றத தாண்டி எனக்கு அந்த புக்ல ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் மைண்ட்ல படுத்துது. ஸோ பிகன் வித் எண்ட் இன் த மைண்ட். ஒரு விஷயத்த நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடி அதோட எண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களோட மைண்ட்ல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க, இப்போ நீங்க காலேஜ் முடிச்சிருக்கீங்க, எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நான் அடுத்த 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ எத்தனை வருஷமோ ஆகட்டும், நான் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். ஸோ நடுவில் எத்தனை தடங்கள் வேணா வரட்டும், என்ன ஒரு விஷயங்கள் வரட்டும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு என்னோட கோல் என்ன, நான் என்னோட கோலை நோக்கி போகணும். ஸோ அப்போ நான் டெய்லியும் அதுக்கு ஏதோ ஒரு எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கணும் அப்படின்றத மைண்ட்ல நீங்க செட் பண்ணிட்டு தான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும், இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், பேங்கிங் எந்த எக்ஸாமா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, இல்லை நீங்க நாளைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறீங்க, இல்லைன்னா நீங்க ஏதோ இப்போ ஐடியில் படிக்கிறீங்க, ஐடியில் வேலை செய்கிறீங்க, ஏதோ ஒரு கோர்ஸை, ஏதோ ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்னவா இருக்கணும் அப்படின்றத ஒரு டைரியில், ஒரு நோட்டில் எழுதி வைங்க. எழுதி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை கைப்பட எழுதுறீங்களோ அந்த விஷயம் நம்ம மைண்ட்ல ரொம்ப பயங்கரமா நிற்கும். ஸோ அதனால தான் கரண்ட் அஃபேர்ஸும் எழுதி வைங்க, உங்களோட நோட்ஸ் நீங்க எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ரொம்பவே
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தர ஒரு முக்கியமான ஒரு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ போக போக அடுத்தடுத்த விஷயங்களை நான் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ ப்ரிலிம் செக்ஷன் வருவோம். ஸோ ப்ரிலிம் செக்ஷனில் வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்படின்றது செப்பரேட் டைம் 45 நிமிஷம் இருக்கும். இது வந்து ஐபிபிஎஸ் அப்படின்றது இங்கிலீஷ் ரீசனிங் குவான்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி செஷன் வந்து நம்மளுக்கு 20 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கரெக்டு தானே? ஸோ இந்த டைம் பேட்டர்ன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் வைஸ் கட் ஆஃப் இருக்கு, ப்ளஸ் வந்து செக்ஷன் வைஸ் டைமிங்குமே இருக்கு. ஸோ புதுசாக வர மாணவர்கள் இல்லைன்னா ஆல்ரெடி இருக்க மாணவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் எக்ஸாம் போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்றது வந்து போயிட்டு 20 நிமிஷத்துல என்னடா அது 20 நிமிஷத்துல 30 கொஸ்டின் போடணுமா 35 கொஸ்டின் போடணுமா எப்படி போட முடியும் அப்படின்றத நீங்க வந்து ஸ்டக் ஆகிடக்கூடாது அந்த இடத்துல. ஸோ அதுக்கு தான் மார்க் டெஸ்ட். ஸோ மார்க் டெஸ்ட் அப்படின்றத நீங்கள் போட்டு பார்க்கணும். நீங்கள் உங்களோட ப்ரிஃபரபிள் சைட்ஸ் எதை வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் மார்க் டெஸ்ட் அப்படின்றது 10லேருந்து ஒரு 20 15 10 கூட ஓகே தான், பட் 10 போட்டுட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். ஓகே தானே? ஸோ ரிவ்யூ பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், பேசிக்ஸை கற்றுக்கணும். ரெண்டாவது வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ கொஷின்ஸை ப்ரிலிம்ஸ் லெவல் கொஷின்ஸை அதை வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். மூணாவது அக்யூரேசியை கொண்டு வரணும். அக்யூரேசியை கொண்டு வந்த பிறகு தான் நீங்கள் ஸ்பீடு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? நான் எடுத்த உடனே ஸ்பீடாக போகிறேன், எனக்கு பேசிக்கே தெரியாது ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னா எடுத்த உடனே நீங்கள் கலந்துரும். அந்த கப்பல் அப்படின்றது கண்டிப்பாக கலந்துரும். ஓகேவா? வித்தவுட் டைம் மேனேஜ்மெண்ட் ஈவன் த ஸ்மார்ட்டஸ்ட் ஆஸ்பிரண்ட் கேன் ஆல்சோ ஃபெயில். கரெக்டு தானே? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயம் எக்ஸாம் மட்டும் கிடையாது. நான் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் எக்ஸாம் மட்டும் கிடையாது, லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு வேணால் நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா யாராக இருந்தாலும் எதுலேயுமே பாஸ் ஆகவே முடியாது அப்படின்றத நான் அழுத்த நிறுத்தமாக இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தது இங்கிலீஷ் செக்ஷன் வரும். ஸோ இங்கிலீஷ் செக்ஷனில் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 20 நிமிஷம் ஐபிஎஸ் பிஓ எக்ஸாமில் 20 நிமிஷம் இருக்கும் போது நீங்கள் எந்தெந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே ஆர்சியில் உட்காந்துருவாங்க. ஸோ ஆர்சியில் உட்காந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆர்சியை படித்து புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க, எதை பேஸ் பண்ணி அந்த கதையை சொல்கிறாங்க, அந்த ஆர்சி எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அடுத்து கொஷினை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ கொஷினை சால்வ் பண்ணும்பொழுது நீங்கள் மறுபடியும் அந்த ஆர்சியை ஒரு டைம் படிப்பீங்க. அப்படி இல்லாமல் ஆர்சியை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இனிஷியல் ஸ்டேஜில் இப்போ வந்து 20 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் அந்த செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஆர்சி செக்ஷன் போகக்கூடாது. இருக்கிற மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், கிளாஸ் டெஸ்ட், அப்புறம் வந்து ஃபில்லப்ஸ், எரர் ஸ்பாட்டிங். ஸோ எரர் ஸ்பாட்டிங் அப்படின்றது ரூல்ஸ் படித்தா மட்டும் தான் வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் டெய்லியும் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் இந்த ஆர்சி அப்படின்ற ஒரு செஷன், எரர் ஸ்பாட்டிங் அப்படின்ற ஒரு செஷன் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஸோ டெய்லி எஃபர்ட் அப்படின்றது என்ன? ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் டெய்லியும் ஹிந்து எடிட்டோரியலை லேர்ன் பண்ணணும். ஓகேவா? லேர்ன் பண்ணணும் மீன்ஸ் நீங்கள் படிக்கணும். ஹிந்து எடிட்டோரியல் வந்து நீங்கள் படித்தா மட்டும்தான். தினமும் எடிட்டோரியல் படிக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளோட வெப்சைட்ல marktoofficer.in அப்படின்ற வெப்சைட்ல வந்து நாங்கள் தினமும் கோர்ஸ் கொடுத்துட்டு வரோம், பிடிஎஃப் கொடுத்துட்டு வரோம். இந்த பிடிஎஃப்ல இப்போ வந்து இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீக் ஜூலை 3rd வீக்கோட ஹிந்து வெக்காபுலரி டைஜஸ்ட் அப்படின்றத நாங்கள் வந்து லைவ் பண்ணிட்டோம். ஓகேவா? சார் லைவ் பண்ணி இதில் என்ன இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா நாங்கள் பிடிஎஃபை கொடுத்துருப்போம். இதை பாருங்க, இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிடிஎஃப் கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து ஃப்ரைடேவோட கண்டென்ட்டை இதை வந்து கொடுத்துருப்போம். பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டோரியல் கொடுத்துருப்போம். ஸோ எடிட்டோரியலுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான வேர்ட்ஸை நாங்கள் மார்க் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்டு கரெக்டா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்டை நாங்கள் கீழே மார்க் பண்ணியிருப்போம். யூடர்ன் அப்படின்னா என்ன, கம்ப்ளீட் சேஞ்ச் இன் தி டிசிஷன் ஆர் டைரக்ஷன் அப்படின்றத தெளிவாக மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸுமே நாங்கள் மார்க் பண்ணியிருப்போம். 2 எடிட்டோரியலுமே கவர் பண்ணியிருப்போம். இந்த கோர்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் இருக்கு. போயிட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. தினமும் எடிட்டோரியலை படிக்கிற ஹேபிட்டை கொண்டு வாங்க. ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எடிட்டோரியலை படித்து கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து வெக்காப்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணுறீங்களோ, மெமரைஸ் பண்ணுறதை தாண்டி புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்போ தான் நீங்கள் எக்ஸாமில் இந்த ஆர்சி ஆகட்டும் இல்லைனா வந்து எரர் ஸ்பாட்டிங் ஆகட்டும் எல்லாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். மெயின்ஸுக்குமே நம்ம வந்து கோர்ஸ் கொடுத்துட்டு வரோம். பட் அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடையாது. ஸோ மினிமம் ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும், 49 rupees. அதில் கம்ப்ளீட்டாக குவிசஸ் வந்து கொடுத்துட்டு வரோம். பட் இந்த எடிட்டோரியல் வெக்காபுலரி கோர்ஸ்லையுமே குவிசஸ் இருக்கு. இது மெயின்ஸ் லெவல் குவிசஸ் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? அது வரைக்கும் பாருங்க, ஹிந்து எடிட்டோரியல் ஆர்சி கோர்ஸ். ஸோ இது வந்து மெயின்ஸ் லெவல் குவிசஸ். டெய்லியுமே ஏதாவது ஒரு ஆர்டிகல் எடுத்துகிட்டு வந்து அந்த ஆர்டிகல் வந்து கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு மெயின்ஸ் லெவலில் கொடுப்போம்.
கரெக்ட் தானே? ஸோ இந்த விஷயத்த நீங்க தினமும் ஃபாலோ பண்ணணும். இதை நம்ம கிட்ட தான் வாங்கணுமா இல்லை நம்மளோட கோர்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏதோ ஒரு சைட்ல நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டா வெக்காப்ஸ் அப்படின்றத நீங்க படிச்சுட்டு வந்தா மட்டும்தான் இந்த இங்கிலீஷ் கோர்ஸ்ல இங்கிலீஷ் செக்ஷன்ல உங்களால மார்க்ஸ் அப்படின்றத ஸ்கோர் பண்ணவே முடியும். பேசிக்ஸ் அப்படின்றது தெரியணும், ஓகேவா? இங்கிலீஷோட கிராமர் அப்படின்றது பேசிக்ஸ் தெரியணும். பட் டெய்லி எஃபர்ட் போட்டா மட்டும்தான் நீங்க இந்த செக்ஷன்ல மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்டே சொல்லிட்டா பேசிக்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிடணும். இங்கிலீஷ் கிராமர் மட்டும் தெரிஞ்சிட்டா நீங்க அந்த செக்ஷனை போயிட்டு அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. தினமும் ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தினமும் லேர்னிங், ஸோ டெய்லி லேர்னிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ ஹென்றி டேவிட் இவருமே வந்து ஒரு அமெரிக்கன் பிலாசபர் தான். இவர் வந்து என்ன சொல்றாரு, சக்சஸ் யூசுவலி கம்ஸ் டு தோஸ் ஹூ ஆர் டூ பிஸி டு பி லுக்கிங் ஃபார் இட், ஓகேவா? ஸோ சக்ஸஸ் யார்கிட்ட வந்து அடையும் அப்படின்னா, ரொம்ப பிஸியா ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருக்கணும். நம்ம தினமும் இந்த விஷயத்த படிக்கணும், இன்னைக்கு நான் இதை படிக்கணும். ஸோ ஒரு ஒரு டூ டூ லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணுங்க. டூ டூ லிஸ்ட்ல நீங்க இந்த ஒரு விஷயங்கள்லாம் நான் வந்து தினமும் பண்ணணும் எழுதி வைங்க. உங்க கைப்பட எழுதி வச்சுங்க. அப்படின்னாதான் நீங்க பண்ற தப்ப நீங்க அனலைஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஓகே, நான் இந்த டைம்ல இந்த விஷயத்த பண்றதுனால எனக்கு ஏதோ ஒரு பேக்லாக் ஆகுது, இதனால ஏதோ ஒரு டிராபேக் ஆகுது, நான் இந்த ஒரு விஷயத்த மாத்தணும் அப்படின்றது அப்பதான் தெரியும். ஸோ நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணி வைக்கிறது தான் உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு கண்டிப்பா கொண்டு போகும். சரி, அடுத்த ரீசனிங் செக்ஷன் வரும். ஸோ ரீசனிங் செக்ஷன்ல நாம என்ன பண்ணணும்? எடுத்த உடனே பசில்ல போயிட்டு உட்காரக்கூடாது. ஈஸியா இருக்கிற மார்க்கை ஸ்கோர் பண்ணணும். ஸோ சில ஐயூஎஸ் பிஓஎஸ் ஸ்லாட்ல ஒத்துக்கிறேன், பசில் அண்ட் சிடி வந்து 5 கிட்ட கேட்டுருவாங்க, டைம் இருக்காது, 25 மார்க் கிட்ட கேட்டுருவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் 20ல இருந்து 15 மார்க் கேட்க 3 பசில் கேட்க வாய்ப்பு கிடையாது. மோஸ்ட்லி 4 கேட்டுருவாங்க பிஓல. அப்போ நீங்க எடுத்தோடனே அந்த மீதி இருக்க 15 மார்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம் இப்படின்ற விஷயங்களுக்கு வந்து நீங்க பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், இந்த விஷயங்கள்ல நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு பொறுக்கி எடுக்கணும். கொஸ்டினை கரெக்டாக அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு இன்இக்வாலிட்டிலாம் போடணும் அப்படின்னா 5 நிமிஷம்லாம் கிடையாது. 5 கொஸ்டினை போடுறதுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான், ஓகே தானே? ஸோ இதோட கோர்ஸுமே நம்மளோட சைட்ல இருக்கு. ஸோ பிகினர் ஃபார் ரீசனிங் கோர்ஸ், ஓகே, டிஎன்பிசி எஸ்எஸ்சி எந்த மாணவர்கள் வேணா யூஸ் பண்ணலாம். இந்த இன்இக்வாலிட்டி எப்படி பார்த்த உடனே ஆன்சர் பண்றது அப்படின்றத நான் கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். போயிட்டு அந்த கோர்ஸ் செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுவுமே ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ வாங்கிக்கோங்க. அதுல ஃபியூச்சர்ல கண்டிப்பா நிறைய வீடியோஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கும். கண்டிப்பா பண்ணிடுவோம். அடுத்தது இங்க பசில் அண்ட் சிட்டிக்கு வர்றோம். ஸோ பசில் அண்ட் சிட்டிங் அப்படின்றது வெறும் நீங்க வந்து பிகினர் லெவல் பசில் இல்லாம, ஒரு 2 to 3 லைன்ஸ்ல பசில் இல்லாம ஒரு மாடரேட் ஹை லெவல் பசில ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, நான் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது 2019 ஒரு பசில் எனக்கு போடுறதுக்கு, ஓகேவா, ஒரு ப்ரிலிம்ஸ் லெவல் ஹை லெவல் பசில் போடுறதுக்கு ஸ்டில் ரிமெம்பர் எனக்கு வந்து ஒரு 3 மணி நேரத்துல 4 மணி நேரம் எனக்கு வந்து ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து சால்வ் பண்ணி பார்த்து தான் எனக்கு ஓரளவுக்கு அந்த பசில் அப்புறம் சீட்டிங் இது எல்லாமே இப்போ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் என்னால் சால்வ் பண்ண முடியும். கொஸ்டின்ஸை என்னால் மேக் பண்ணவும் முடியும். ஓகே, நீங்க எதிர்பார்க்காததை தாண்டி ஹை லெவல்ல கொஸ்டின்ஸ் என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே சால்வ் பண்ண தான் வருது. அதனால சால்விங்க்கு டைம் எடுத்துக்கோங்க. செக்ஷனல் குவிசஸ் நிறைய எடுங்க. ஸோ செக்ஷனல் குவிசஸ் நீங்க எந்த அளவுக்கு நிறைய எடுக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட் வித் அக்யூரசி அப்படின்றது வரும். பிளஸ் நீங்க வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கணும், நான் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் எனக்கு இந்த பசில் வரல, இந்த சீட்டிங் வரல அப்படின்றத நீங்க ரிவைஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் எக்ஸாம்ல போயிட்டு நீங்க அப்ளைவே பண்ண முடியும். ஸோ நீங்க டைரக்டா எக்ஸாமுக்கு போயிட்டு நான் போயிட்டு அங்க போயிட்டு சால்வ் பண்ணிக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பேசிக்கா ஸ்ட்ராங் ஆகுங்க. ஸோ இந்த பசில்ல என்ன டைப்ஸ் இருக்கு, சீட்டிங்ல என்ன மாதிரி டைப்ஸ் இருக்கு, ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுங்க, மார்க் டெஸ்ட் எடுங்க. எடுத்தோடனே மார்க் டெஸ்ட் எடுக்காதீங்க. மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களா வரலையோ அந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வாங்க, ஓகேவா? ஸோ முகமது அலி அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நாட்களை வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது, மேக் த டேஸ் கவுண்ட் அப்படின்றாங்க. ஸோ இதோட அர்த்தம் யாருக்கு புரியுதோ அவங்க கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. ஸோ இங்கிலீஷ்ல நான் சொல்றேன், தமிழ்ல யார் எக்ஸ்பிளைன் பண்றீங்களோ அவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. டோன்ட் கவுண்ட் த டேஸ்,
மேக் த டேஸ் கவுண்ட் அப்படின்னு சொல்றாரு. இதை அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, அடுத்தது குவான்ஸுக்கு போயிடலாம். ஸோ குவான்ஸ் தான் நிறைய பேரோட கஷ்டமான ஒரு டாபிக்கா இருக்கும். வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது எடுத்தோடனே ஆரம்பிக்க வேண்டாம். லைக் அதே மாதிரி தான் சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் நம்பர் இருக்கு, டிஐஸ் இருக்கு. டிஐ வந்து போட்டுடலாம். டிஐ வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும் கரெக்டா. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் இருக்கும். லைக் எப்படி பசில் அண்ட் சீட்டிங்ல ப்ராக்டிஸ் இருக்கணுமோ இதுலயுமே ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ ஃபார் வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லயும் ப்ராக்டிஸ் இருக்கணும். பட் எதுல மார்க்ஸ் இங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா டிஐல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், கேஸ் லெட்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் எது ஈஸியான டாபிக், உங்களோட ஸ்ட்ராங் பொசிஷன் குவான்ஸ்னு வரும்பொழுது உங்களோட ஸ்ட்ராங் பொசிஷன் எது அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ண. சிம்பிளிஃபிகேஷன் டக்குனு போட முடியுமா, இல்லை நம்பர் சீரிஸ் போட முடியுமா? ஸோ இதெல்லாம் நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வரணும். ஸோ ஒரு ஃபேமஸான கோட்ஸ் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் தட் வி ஹாவ் அ லிட்டில் டைம் பட் மோர் தட் வி வேஸ்ட் அ குட் டீல் ஆஃப் இட். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கம்மியான டைம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நிறைய நேரத்தை வந்து நம்ம வீணாக்கிட்டு தான் இருக்கும். லைக் யூடியூப் ஃபீட்ஸ், இன்ஸ்டா ஃபீட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். யூடியூப்பை யூஸ் பண்றோம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து அதை பயனுள்ளதாக யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு தேவையான நல்ல கண்டென்ட் எங்க கிடைக்கும் அப்படின்றத தேடி நீங்க ஒரு 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 1 வீக்கை நீங்க ஒரு நல்ல கண்டென்ட் தேடுங்களேன். உங்களோட நியூஸ், உங்களோட யூடியூப் ஃபீட்ஸ், இன்ஸ்டா ஃபீட்ஸ் ஃபுல்லா ஒரு ஸ்டடி கண்டென்ட்ஸ், அதாவது எஜுகேஷனல் பர்பஸ் கண்டென்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, அந்த அல்காரிதம் அப்படின்றது அப்படி அதுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. அது நம்ம இப்போ வந்து ஒரு விஷயம் நம்மள வந்து அடிக்ட் ஆகுது அப்படின்னா அந்த அடிக்ட் ஆகுற விஷயத்தையும் நம்மளுக்கு பாசிட்டிவா யூஸ் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஒரு growth மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் நம்மள ஒரு தப்பான விஷயத்தை அடிக்ட் ஆகுதா கிடையாது, நம்ம அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. நீ என்ன அடிக்ட் ஆனாலும் அந்த அடிக்ஷன் அப்படின்றத நம்மளோட growth மைண்ட் செட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான். ஸோ யூடியூப், இன்ஸ்டாகிராம் அப்படின்றத எஜுகேஷனல் பர்பஸுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுங்க. உங்களோட டைம் அப்படின்றது வேஸ்ட் ஆகாது. நான் வந்து ஸ்க்ரோல் பண்ண வேணாம், ஏன்னா இப்போ எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம். ஈவன் நானுமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். பட் அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து குவான்சர். சரி, வேர்ட் ப்ராப்ளம்ஸ்ல உங்களோட ஸ்ட்ராங் ஏரியா அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ உங்களோட ஸ்ட்ராங் ஏரியாவை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனக்கு வந்து பார்ட்னர்ஷிப் வரும், எனக்கு வந்து பர்சன்டேஜ் நல்லா வரும் அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை பிக் பண்ணி எக்ஸாம்ல சால்வ் பண்ணுங்க. காட்டுறேன். ஸோ குவான்ஸ்ல நீங்க ஒரு 20ல இருந்து 25 கொஸ்டின் கிட்ட எப்படியாவது பூஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து எடுத்துடணும். எல்லா எக்ஸாம்லையும் நீங்க டார்கெட் வைக்கணும். ஸோ இதுதான் விஷயம். அடுத்தது, நம்ம காமனா என்ன விஷயங்களை தப்பு பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரே பஸ்ல இதுல 10 நிமிஷம் மீன் போட்டிருக்காங்க, பட் மினிமம் 5ல இருந்து 6 நிமிஷம் நம்ம வேஸ்ட் பண்றோம் அப்படின்னாலே அவ்வளவுதான், டைம் அவுட் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களோட மைண்டை நீங்க ட்ரெயின் பண்ணணும். ஓகே, 40 செகண்டுக்கு மேல என்னால ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ண முடியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணு, அந்த அடுத்த கொஸ்டின் போ. அந்த இடத்துல எடுத்துட்டு வந்து நம்மளோட அந்த ஒரு ஈகோவை எடுத்துட்டு வந்து உள்ள வச்சிருவோம். எக்ஸாம் டைம் நான் இதை போட்டே ஆகணும்டா, அந்த இடத்துல ஈகோ தேவை. ஈகோ அப்படின்றது எந்த ஒரு லைஃப்ல எந்த ஒரு பாட்டிலுமே தேவை கிடையாது. நான் போய் பேசணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து எக்ஸாம், நம்மளோட லைஃப். லைஃப் அந்த இடத்துல எடுத்து போயிட்டு நான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆகணும், இது வந்து என்னோட ஈகோ டச் பண்ணிச்சு அப்படிலாம் எதுவும் கிடையாது. 40 செகண்ட் 50 செகண்ட் எனக்கு வரலையா, தூக்கி கிடச்சிட்டு அடுத்த கொஸ்டின் போயிட்டு அடுத்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடணும். அடுத்த கொஸ்டின் கண்டிப்பா ஈஸியா இருக்கும். உங்களால சால்வ் பண்ண முடியல, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டா இருக்கும், சால்வ் பண்ண முடியும். அது மாதிரி ரீரீடிங் ஆர்சி, ஒரு ஆர்சியை ஒரு டைம் 2 டைம் ஓகே அவ்வளவுதான். 2வது டைம்ல அந்த ஆர்சியில என்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்றது புரியணும். நான் திருப்பி சொல்றேன், ஆர்சி அப்படின்றது உங்களுக்கு வரணும் அப்படின்னா எடிட்டோரியல்ஸை நீங்க டெய்லியும் ரீட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அது ஆப்ட் ஆகும். ஓகேவா? எடிட்டோரியல்ஸை டெய்லியும் எப்படியா உங்களுக்கு புரியுதோ புரியலையோ 2 எடிட்டோரியலை நீங்க ரீட் பண்ணுங்க. நீங்க ரீட் பண்ணி அந்த எடிட்டோரியலோட வெக்காப்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இது ஆல்ரெடி நான் ஒரு பாட்டில் சொல்லிட்டேன், இங்கிலீஷ் செக்ஷன்ல சொல்லிட்டேன், இப்பயும் சொல்றேன், புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. எடிட்டோரியல்ஸை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. குவிசஸ் அட்டன் பண்ணுங்க. அதில் குவிசஸ் அட்டன் பண்ணா மட்டும் தான் புரியும். இப்போ வந்து அதே மாதிரி நான் எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுமே மிகப்பெரிய தப்பு தான். நான் எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ண அவசியமே கிடையாது. நம்மளோட டார்கெட் என்ன? ப்ரீவியஸ் கட் ஆஃப் வந்து 60லேருந்து 70 வருது. நம்ம வந்து ஒரு 70-75 கொஸ்டின் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஒரு சேஃபர் சைடு இருந்துடணும். அதுக்காக கட் ஆஃபை ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு பாதையில நான் உங்களை வந்து எடுத்துட்டு போக விரும்பல. ஸோ கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்றது அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா கெஸ்ஸிங் மட்டும் தான். ஏன்னா ஒரு வருஷமும் டிபெண்ட்ஸ் அப்பான் பேப்பர்ஸ். அந்த ஸ்லாட், ஓகே, எத்தனை ஸ்லாட் நடந்திருக்கு, அந்த ஸ்லாட்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் கட் ஆஃப் அப்படின்றத ஐபிபிஎஸ் கிரியேட் பண்றாங்க. ஸோ எல்லா யூடியூப் சேனலும் சொல்லுவாங்க கட் ஆஃப் நாங்கள் இவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ணோம், கரெக்டாக எங்களுக்கு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து ஒரு மிஸ்லீடிங் அப்படின்றதான் இது வந்து என்னோட கணிப்பு. பட் நீங்க சேஃபர் சைடா ஓகே எல்லா வருஷமும் ஆனா எல்லா வருஷமும் மாணவர்கள் எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா
மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம பார்க்கலாம். கரெக்ட் தானே? அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அட்டெம்ப்ட்டுக்கு மேலே நம்ம கொடுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. பட் ட்ரைங் டு சால்வ் ஆல் கொஸ்டின்ஸ் அது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம். ஓகேவா? அது மாதிரி ஒரே பஸ்ஸில் ரொம்ப நேரம் இருக்கிறது, ரீடிங் ஆப்ரேஷனை திருப்பி ரீட் பண்ணுறது, ஓவர் கால்குலேட்டிங் வித்தவுட் அப்ராக்சிமேஷன், ரொம்ப அதிகமான கால்குலேஷன் அப்படின்றத போகிறது. ஸோ அதிகமான கால்குலேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து முதல்ல வரதே கிடையாது. ஐபிஎஸ் பிஓ ஆகட்டும், இல்லைனா வந்து எந்த எக்ஸாமாக இருக்கட்டுமே ஒரு ஓவர் கால்குலேட்டிங் கிடையாது. நம்மளுக்கு அந்த ஷார்ட்கட் தெரியுது அப்படின்னா டேரெக்டாக நம்ம அந்த ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணணும். ஸோ நம்பர் சிஸ்டம், வேதிக் மேக்ஸ் அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மென்டல் அலாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுங்க. அந்த மென்டல் அலாரம் அப்படின்றத கிரியேட் பண்ணாதான் நீங்க ஒரு 40 செகண்ட் மேல ஒரு கொஸ்டின்ல இருக்க மாட்டீங்க. உங்களோட ஈகோனஸ் அப்படின்றது வரவே கூடாது. ஓகேவா? கிளியரா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு பிலிம்ஸுக்கான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான். மோஸ்ட்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் மெயின்ஸுக்கு ஒரு ஒரு தனி வீடியோவா நான் அப்லோட் பண்ணேன். பிகாஸ் இதுவே அரௌண்ட் எவ்வளோ நேரம் போயிடுச்சு அப்படின்னா 20-25 நிமிஷத்துக்கிட்ட 20 நிமிஷத்துக்கிட்ட போயிடுச்சு. மெயின்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா மெயின்ஸுக்கு ஒரு சூப்பரான இந்த மாதிரி ஒரு சில மோட்டிவேஷன் எனக்கு பிடிச்ச, நான் நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன். அந்த புத்தகங்கள்ல இருந்து சில விஷயங்களை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தான் மோட்டிவேஷன் அப்படின்றத நம்ம பண்ண முடியும். பட் நம்ம தானா உங்களால முடியும், நீங்க மட்டும்தான், நீங்க தான் ஜெயிக்க முடியும், நீங்க இல்லைன்னா யார் ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் இல்லாம நம்மள ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும். நம்மள நம்ம ஆர்கனைஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இல்லையா, நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு வீடியோல சொல்லுவாரு, ஒன்னு ஒர்க் அவுட் ஆலையா இன்னொன்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க, இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது அப்படின்ற மாதிரி சூப்பரா சொல்லியிருப்பாரு. அதேதான் லைஃப். எனக்கு இந்த ஒரு எனக்கு வந்து பிலிம்ஸ் கிராக் பண்றதுக்கு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு லேக் ஆகுது. எந்த இடத்த கண்டுபிடிங்க, அந்த இடத்த எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்றத நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். ஸோ அடுத்தவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, அடுத்தவங்க வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்ற வெயிட் பண்ணாம நீங்க உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்றேன். கண்டிப்பா நீங்க உங்களே மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றது பிளஸ் ஆர்கனைஸ்டா இருக்கணும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க எழுதி வைங்க. இந்த வருஷம் நான் எப்படி இருக்கேன், அடுத்த வருஷம் நான் இந்த இடத்துல போய் உட்காரணும் அப்படின்றத கண்டிப்பா ஏதோ ஒரு டைரியில எழுதி வைங்க. எழுதி வச்சு தினமும் அதை ஏதோ ஒரு வகையில பாக்குற மாதிரி வைங்க. ஓகே, அப்பதான் நீங்க அதுக்கு என்னென்ன விஷயங்களை பண்ணிட்டு வரீங்க அப்படின்றது நோட் பண்ணுங்க. நான் அடுத்த வருஷம் எஸ்ஓ பாஸ் பண்ணணும், இப்ப எனக்குன்னு ஒரு கோல்ஸ் இருக்கு. அந்த கோல்ஸை நான் எழுதி வச்சிருப்பேன். இதுக்கு நான் இப்போ இந்த மாசம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்றதையும் நான் நோட் பண்ணிட்டே வரேன். ஓகே தானே? இது வந்து நான் பர்சனலா பண்றத, அதை நீங்களும் பண்ணுங்க. ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ மெயின்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ வேணும், ஆர்டிகல் வேணும் அப்படின்னாலும் நீங்க இந்த வீடியோட கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா மெயின்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோவை அடுத்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான டைம் மேனேஜ்மெண்ட் கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவரு என்ன கோல்டன் ரூல்ஸ் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? பட் நீங்க தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா இது தெரியும். என்ன அப்படின்னா, ஸ்டாப் வாட்ச் வச்சு நீங்க கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பட் அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுதே நான் இந்த 15 நிமிஷத்துக்குள்ள இந்த பஸ்ல முடிச்சிடணும், இந்த சீட்டிங் முடிச்சிடணும், இந்த டிஐ முடிச்சிடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே டார்கெட் வைங்க. டஃப்பான கொஸ்டினை எடுத்த உடனே ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. எக்ஸாம்ல சொல்றேன். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்டா ஈஸியான டாபிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிளைண்டா கெஸ் பண்றது, எனக்கு அந்த டாபிக் தெரியும், சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போவோம். எக்ஸாம்ல அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போவே கூடாது. அது மட்டும் இல்லாம மென்டல் டைமர் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. கொஸ்டின் தெரியலையா அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்க தான் கிரியேட் பண்ணணும். கிளியரா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். உங்களோட ஸ்ட்ராட்டஜி, நீங்க எதுல ஸ்ட்ராங் எதுல வீக் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நீங்க உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணா மட்டும்தான் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஒரு கோலை அச்சீவ் பண்ண முடியும். அது இந்த ஒரு லைன் வந்து எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, லைஃப்ல நீங்க எதுக்கு வேணா அப்ளை பண்ணலாம். ஓகே தானே? சரி, டைமை வந்து உங்களோட ஃப்ரெண்டா மாத்திக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஐபிபிஎஸ் அப்படின்றது நம்மளோட நாலேஜை டெஸ்ட் பண்ண மட்டும் கிடையாது. ஓகேவா? நம்மளோட ஸ்பீட் என்ன, அக்யூரசி என்ன அப்படின்றது. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஐபிபிஎஸ் இஸ் அ பேட்டில் ஆஃப் மைண்ட் செட் அண்ட் டைமிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃப்ராங்க்லின் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு, லாஸ்ட் டைம் இஸ் நெவர் ஃபவுண்ட் அகைன். தொலைந்த நேரத்தை வந்து நம்ம திருப்பி எடுத்துட்டு வரவும் முடியாது. ஸோ அதை நினைச்சு நம்ம வந்து கஷ்டப்படணும் அப்படின்றது அவசியமும் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தவறா போகலாம். கரெக்டாக தான், நிறைய விஷயங்கள் நம்ம தவறா போகலாம், இல்லைன்னா வந்து தப்பான அப்ரோச்லாம் நம்ம போயிட்டு இருக்கலாம். பட் தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தாதான் நம்ம ஒரு கட்டத்துல வெற்றி அப்படின்றத அடையவே முடியும். தோல்வி அடையல அப்படின்னா வெற்றி அப்படின்றது கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்காது. ஓகே, தோல்வி அடையவே நம்ம பயப்படுறோம் அப்படின்னா வெற்றி அப்படின்றது கிடைக்காது. தோல்வி அடைஞ்சாலும் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு நம்ம எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, இது வந்து
அப்புறம் நம்ம எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம். ஸோ நானுமே அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதே மாதிரி மெயின்ஸுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பர்சன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பர்சனுக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை பற்றி சொல்லுங்க, நம்மளோட வெப்சைட்டை பற்றி சொல்லுங்க. வெப்சைட்டில் ஃப்ரீயாக கோர்சஸ் கொடுத்துட்ருக்கோம், ஸ்ட்ரக்சராக கொடுத்துட்ருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட், கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸும் கொடுத்துட்ருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எம்டிஓ கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் அப்படின்றதும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கு. போயிட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ வீக்லி, மந்த்லி, டெய்லி அப்படின்ற கோர்ஸையும் நம்ம கொடுத்துட்டு வரோம். மந்த் எண்டில் டாபிக் வைஸ் கோர்ஸையும் நம்ம கொடுத்துட்டு வரோம். கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் இந்து வெக்காபுலரி, அது மட்டும் இல்லாமல் நிறைய கோர்சஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலீஷ், பேங்கிங், எஸ்எஸ்சி இங்கிலீஷ், அதே மாதிரி வந்து கிரிட்டிக்கல் ரீசனிங் ஆல்ரெடி லைவ் பண்ணியாச்சு. முக்கியமான ஒரு கோர்ஸாக தான் ஆல்ரெடி கண்டென்ட் லைவ் பண்ணியாச்சு, வீடியோ ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே ஜூம் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட சைட்லையும் இருக்குது. சைட்டையும் போய் பாருங்க, mocktoofficer.in. இன்னும் நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா குரூப்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்க பார்த்த எல்லா விஷயங்களையும், இப்போ ஸ்லைட் காட்டினல இந்த ஸ்லைடோட கண்டென்ட்டா ஒரு போஸ்டா நம்மளோட வெப்சைட்ல அவைலபிள் இருக்கும். அந்த லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போயிட்டு பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஆல், பபாய்.